கண்ணன், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். கண்ணன், நாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர், 12th செகண்ட் சாப்டர். அதில் எக்ஸசைஸு 2.1 வந்து முடிச்சிட்டோம். அது ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 2.2க்கு போகிறோம். அந்த இது முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறோம். ஆனால் இது ஒன்றுமே இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிள் 2.2 பாருங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, சரியா? ரொம்ப ஈஸி, நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு தானே பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே போதும். எப்படி ஈக்குவல் பண்ணணும், எப்படி வந்து மல்டிபிள், எப்படி டிவிஷன், எப்படி, அவ்வளோதான். அடிஷன், இவ்வளோதே தான். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள். அதில் எக்ஸாம்பிள் 2.2 தாங்கன்னு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர். அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர். ரியல் நம்பரை கண்டுபிடி. எது? எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுங்கிற ரியல் நம்பரையும் ஒய்ங்கிற ரியல் நம்பரையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அண்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், ஒய் என்னவாக இருக்கும், அதை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஐ, அது மட்டும் ஐயோடைய ஐ வர்ற நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்லாம் நமக்கு ரியலாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ரியல் பார்ட்டும் ரியல் நம்பராக தான் இருக்கும். அந்த இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு, அதுவும் ரியல் நம்பராக தான் வரும். சரி, இந்த கணக்கில் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் என்னென்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவல். அதை நல்லா பார்த்துங்க, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், ஒய் என்னவாக இருக்கும், கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. புரியுதா? எல்லாமே இதுலேயே இருக்குது பாருங்கள். ஈக்குவல் அப்படின்னா இதுவும் ஈக்குவல், இவ்வளவுதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதியிருக்கோமா? ஈக்குவல் டு செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா கண்ணு? இப்போ எப்படி போடுறது? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்கா, எக்ஸை தூக்கி கொண்டு போய் உள்ளே பெருக்குங்க. அப்போ இதை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 2x ப்ளஸ்ஸு ஐஎக்ஸ். பாருங்கள், 2x நடுவாண்ட சிம்பிள் ப்ளஸ்ஸு ஐஎக்ஸ். அதே மாதிரி தான் இங்கே இதை பெருக்குனிங்கன்னா கண்ணு ஒரு ஒய், அதுதான் ஒய். ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. குறி மைனஸ் ஐஒய். எக்ஸ் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணால் 2x ப்ளஸ் ஐஎக்ஸ். ஒய் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஒய் மைனஸ் ஐஒய். இது அப்படியே 2i மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கே எக்ஸு தனியாக இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே ஒய் எடுத்து உள்ளே பெருக்குங்க. அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பேர் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஒரு ஒய். இந்த ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை, மைனஸ் ஒன்று போட்டினாலும் தப்பு இல்லை. மைனஸ் ஒய்யு ப்ளஸ்ஸு 2iy. வேறு ஒன்றும் பண்ணிடாத, வேறு அப்படியே உள்ள பெருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ, இவ்வளோ தான். இப்போ புரிஞ்சுதா? பாரு, உள்ளே பெருக்கியிருக்க பாரு. பெருக்கும்போது உனக்கு எக்ஸ் எடுத்து பெருக்குன்னா 2x ப்ளஸ்ஸு ஐஎக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஐஒய். அடுத்தது இது அப்படியே 2i, இது மைனஸ் 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாரு, இது எக்ஸ் போட்டாச்சு. இது ஒய் எடுத்து, புரியுதா? ஒய் எடுத்து உள்ளே பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் ஒய்யு. பார், மைனஸ் ஒய் போட்டிருக்கோமா? அடுத்து இங்கே பெருக்கும்போது ப்ளஸ்ஸு 2iy. பாருங்க போட்டிருக்கேன்.
இது அப்படியே ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் ஐ. இப்போ ஈக்குவேட் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்ன, ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் இங்கே பாரு ஈக்குவல் இருக்கா, அப்போ ஈக்குவேட் பண்ணணும். ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், இமேஜினரி பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாற்றிடக்கூடாது. ரியல் பார்ட் அப்படிங்கிறது என்ன, ரியல் பார்ட் அப்படிங்கிறது ஐ இல்லாததெல்லாம் ரியல் பார்ட். இங்கே ஐ இல்லாதது எது, 2x ஒன்றா, அடுத்து பாரு இதில் ஐ இல்லாதது y ஒன்றா, அடுத்து இங்கே பாரு ஐ இல்லாதது -3. அப்போ ரியல் பார்ட்டு ஐ இல்லாத டேர்ம் பார்த்துக்கோ. அப்போ 2x + y -3 பார் 2x + y -3 ஈக்குவல் நடுவாண்ட ஈக்குவல் இருக்கா. அதே மாதிரி இங்கே ரியல் பார்ட் ஐ இல்லாத டேர்ம் x -y + 1 பார் x -y + 1. புரிஞ்சுதா, ரியல் பார்ட்டு கூட ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் அப்படிங்கும்போது உனக்கே தெரியும், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐ எடுத்துக்கக்கூடாது. ஐ எதுக்காக, இமேஜினரி பார்ட்டை நம்ம தெரிவிக்கிறதுக்காக, டினோட் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே இருக்கா, இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸு, இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு -y, குறி வந்து ரொம்ப முக்கியம். இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு +2 பார்த்துக்கோ. இது +x -y +2 x -y +2 ஈக்குவல் டு இங்கே பார், இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பாரு ப்ளஸ் இருக்குதா, 2வும் ஒய்யும் நடுவாண்ட தான் ஐ இருக்குது பார். அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 2 விட்டுறக்கூடாது, 2y. இங்கே ஐக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குது. என்ன 1 +1, அப்போ 2y + 1. இப்போ இது புரிஞ்சுதா. இப்போ ரியல் பார்ட் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம், இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், இது புரியுதா, இன்னொருக்கா சொல்லிட்டா. ரியல் பார்ட் அப்படிங்கிறது என்ன தங்கம், ஐ இல்லாத டேர்மு 2x + y -3 ஈக்குவல் டு இங்கே ஐ இல்லாத டேர்மு x -y + 1. ஓகேவா. அதே மாதிரி ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸு, இது என்ன தங்கம் -y, குறி விட்டுறக்கூடாதுரா பார்த்துங்க, -y. இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் +2. அதே மாதிரி இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்துங்க 2y. புரியுதா, இங்கே பாரு ஐ இருக்குது பாரு, ஐக்கு பக்கத்தில் 2வும் இருக்குது ஒய்யும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஐக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு விடக்கூடாது, அந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. அதுதான். இப்போ இதை புரிஞ்சுதா. இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் இந்த சைடு கொண்டாந்துடணும். அப்போ இதை அப்படியே எழுதிக்கிறோம், 2x + y -3. இந்த +x அந்தாண்ட போச்சுன்னா -x, -y அந்தாண்ட போச்சுன்னா +y, +1 அந்தாண்ட போச்சுன்னா -1. இதெல்லாம் இந்த சைடு சேம் சைடு கொண்டாந்துடுறோம். அப்போ குறி மாறும், இது -x போகும், இது +y போகும், இது -1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த 2xல் ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா மீதி +1x இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு +y, இங்கே ஒரு +y, அப்போ ப்ளஸில் மொத்தமாக 2y. இங்கே பாருங்கள், இது ஒரு -3, இங்கே ஒரு -1, அப்போ மொத்தமாக மைனஸில் 4 ஈக்குவல் டு 0. இந்த பக்கம்லாம் எதுவுமே இல்லை தான், அந்தாண்ட கொண்டு போயிட்டோம். அதே மாதிரி இந்த இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணோமா, இதே மாதிரி 2y அந்த சைடு கொண்டு போனால் -2y, +1 அந்தாண்ட போனால் -1. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எக்ஸு -y +2, இது இந்தாண்ட வரும்போது -2y, இது இந்தாண்ட போச்சுன்னா -1. அப்போ பாரு எக்ஸில் 1 மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எக்ஸ் இல்லை. ஒய்யில் பாரு, இங்கேவும் -y, இங்கே -2y, அப்போ மைனஸில் மொத்தமாக 3y இருக்குது. நம்பரில் பார், இங்கே 2 +2, இங்கே -1. அப்போ இங்கே 2ல் 1 கழிச்சிட்டா +1, ப்ளஸ்ஸு தான் அதிகமாக இருக்குது. அப்போ +1 ஈக்குவல் டு 0. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்ணு குறி ஒரே மாதிரி இருந்தால் மொத்தமாக மைனஸில் எவ்வளவு அப்படி போடணும். குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால்
என்ன பண்ணணும், பெரிய நம்பருடைய சிம்பிள் போட்டுட்டு கழித்து போடணும். பாரு இதில் பெருசு பாரு, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சுட்டோம்னா ப்ளஸில் மீதி 1 இருக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ மேலே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. கீழே ரெண்டாவது ஈக்குவேஷன் எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் ஒரு எக்ஸு, இங்கேயும் ஒரு எக்ஸு. அப்போ எக்ஸை என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஒய்யை கண்டுபிடிக்கலாம். அப்போ பார்த்தோம்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, அடிக்க முடியாது, குறியை மாற்றிக்கலாம். அப்போ குறியை மாற்றும் போது இது ப்ளஸ் என்னவா மாறும், மைனஸாக மாறும். இந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸாக மாறும், இந்த ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். அப்போ எக்ஸ் அடிபட்டு போயிடும். இப்போ பாருங்கள், இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸில் மொத்தமாக 5y இருக்குது. இங்கே பாருங்கள், இது -4 இது -1. அப்போ மொத்தமாக மைனஸில் 5 இருக்குது, ஈக்குவல் டு 0. -5 இந்தாண்ட போச்சுன்னா +5. அப்போ 5க்கும் அடிச்சிங்கன்னா 1 ஓர் 5 5. அப்போ y ஈக்குவல் டு 1. அப்போ இது ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. நீ கேட்கலாம், ஈக்குவேஷன் தான் எழுதணுமா, நீ ரெண்டாவது ஈக்குவேஷன் கூட எழுதிக்கலாம், உனக்கு எது இஷ்டமோ அதை கூட எழுதிக்கலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1, இது -4. அப்போ தேர்ஃபோர் எக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா +2, இங்கே பார்த்தீங்கன்னா -4. இதில் குறிப்பார் வெவ்வேறையாக இருக்குது பார். அப்போ மைனஸ் தானே இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய குறி -4ல் 2 கழிச்சிட்டா 2. நல்லா ஞாபகம் வச்சிங்க, இது கூட்டிவிடக்கூடாது. குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிக்கணும். மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ -4ல் +2 போயிடுச்சுன்னா மீதி -2. ஓகேவா? அதுதான் ரொம்ப ஈஸி. நல்லா பார்த்துங்க, குறி வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸை போட்டு இதை கழிக்கணும். அப்போ இந்த -2 அந்தாண்ட போச்சுன்னா +2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 1ம் 2ம் என்ன, ரியல் நம்பர். அதுதான் நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய். பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இன்னொருக்கா பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீ ஈக்குவல் பண்ணுற, அடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணுற, அடுத்தது என்ன பண்ணுற, ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும், அதை சால்வ் பண்ணணும். இவ்வளவுதான். உனக்கு ஒன்றுமே இல்லை, கணக்கு மனப்பாடமே பண்ணக்கூடாது, அவனே கொடுத்துருக்கான் பார். அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் பண்ணணும். அடுத்தது வெளியில் இருக்கிற இந்த எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்கணும், வெளியில் இருக்கிற இந்த ஒய் எடுத்து உள்ளே பெருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம். அடுத்தது ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும். ரியல் பார்ட்டுனா என்ன, ஐ இல்லாத டேர்ம். எது ஐ இல்லைன்னு பார்த்து வேறு. ஐ இல்லாதது 2x ப்ளஸ் ஒய் -3. இங்கே ஐ இல்லாதது எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐயை கூட்டிகிட்டு வரக்கூடாது. இமேஜினரி பார்ட்டுனா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். நல்லா மைண்டில் இது பண்ணி வச்சுக்கோங்க, மெமரியில் வச்சுக்கோங்க. ஐஎக்ஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லக்கூடாது. இமேஜினரி அப்படின்னா என்ன, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ. அப்போ ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இமேஜினரி. அப்போ இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸு மைனஸ், இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒய்ஏ ப்ளஸ்ஸு, இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது 2. அதே மாதிரி தான் இங்கே இமேஜினரி. இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது +2yயும், இங்கே ஐ -1. புரிஞ்சுதா? ஐக்கு பக்கத்தில் இங்கே நம்பரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லாமே ஒரே பக்கம் கொண்டாந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் இந்த சைடு கொண்டாடும்போது இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான். அப்போ +x இந்தாண்ட போச்சுன்னா -x, -y இந்தாண்ட போச்சுன்னா +y, +1 இந்தாண்ட போனால் -1. புரிஞ்சுதா? அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2xல் 1x போச்சுன்னா மீதி 1x. இங்கே 1yயும் இந்த 1yயும் கூட்டிக்கிட்டால் 2y. இங்கே -3 -1 மொத்தமாக மைனஸில்
4 இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒய்யில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு. அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு போட்டுறக்கூடாது தங்கம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸில் மொத்தமாக 3 ஒய் இருக்குது. இப்படி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? நீங்கள் பாட்டுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா தப்பு. அது மல்டிபிளுக்கு தான். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய் எவ்வளோ இருக்குது? மொத்தமாக மைனஸில் 3 ஒய் இருக்குது. அவ்வளோதான். நம்பர் பாருங்கள். 2ல் 1 போச்சுன்னா 1 + 1. அப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது எக்ஸ் பாருங்கள், இங்கேயும் ஒரு எக்ஸ் தான், இங்கேயும் ஒரு எக்ஸ் தான். அப்போ குறி வந்து இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு அப்படியே அடிக்க முடியாது. அதனால் குறியை மாற்றிக்கிறோம். அப்போ அதாவது 2வது ஈக்குவேஷனுக்கு அப்போ இந்த ப்ளஸ்ஸு என்னவா மாற்றுறோம்? இது ப்ளஸ்ஸு மைனஸாக மாற்றுறோம். இந்த மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். குறி மாற்றணும்னா இதுக்கு மட்டும் மாற்றிடக்கூடாது, எல்லாத்துக்குமே மாற்றணும். அப்போ தான் கணக்கு மாறாமல் வரும். அப்போ எக்ஸ் அடிபட்டு போயிடும். அப்போ என்ன தங்கம் வரும்? இங்கே 2 ஒய், இங்கே 3 ஒய், இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. குறி சேமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் தங்கம். அப்போ 5 ப்ளஸில் 5 ஒய். அதே மாதிரி பாருங்கள், இது -4 -1. குறி பாரு சேமாக இருக்குது. அப்போ மைனஸில் தான் சாமி இருக்குது. அப்போ மைனஸில் மொத்தமாக 5. அப்போ -5 இந்தாண்ட போச்சுன்னா +5. அப்போ 5க்கும் 5க்கும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா 1. அப்போ y = 1. இதை கொண்டாந்து மொதல் ஈக்குவேஷன் எழுதுங்க. x + 2y - 4 = 0. ஒய்க்கு பதிலாக 1. அப்போ 1 2. இது +2, இது -4. அப்போ இது பாரு வெவ்வேறு குறியாக இருக்கா? அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸு, வெவ்வேறு குறினா கழிக்கணும். அப்போ 4ல் 2 கழிச்சா 2. அப்போ -2 அந்தாண்ட போச்சுன்னா +2. இப்போ x = +2. ஓகேவா? தேங்க்யூ. புரியலைன்னா கேளுங்க.